விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் திருமாவளவன் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்ப்போம். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு எவ்வளவோ முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்ற வருத்தத்தையும் முதல்வர் எங்களிடத்திலே வெளிப்படுத்தினார். மத்திய அரசு ஏறத்தாழ 7.5 கோடி தமிழ் மக்களின் உணர்வுகளையும் காயப்படுத்தக்கூடிய வகையிலே செயல்படுகிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டித்து சுட்டி காட்டுகிறது. தமிழக மக்களின் உணர்வுகளை அவமதிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுகிறது என்பதை வேதனையோடு சுட்டி காட்டுகிறோம். காளை மாடுகள் ஜல்லிக்கட்டு என்கிற இந்த வீர விளையாட்டின் போது எந்த வகையிலும் துன்புறுத்தப்படுவதில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் காளை மாடுகளை துன்புறுத்துகிற விளையாட்டு இது என்று திரும்ப திரும்ப மத்திய அரசு சொல்லி வருவது, சட்ட சிக்கல் இருப்பதாக காரணம் சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது. அந்த பட்டியலில் இருந்து, அதாவது விலங்குகளை காட்சிப்படுத்தக்கூடாது என்ற வரிசையில் சிங்கம், புலி, கரடி, குரங்கு போன்ற அந்த விலங்குகளை கூண்டில் அடைத்து பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்துவது குற்றம் என்று ஏற்கனவே மத்திய அரசு ஆணையிட்டது. அந்த வரிசையிலே காளை மாட்டினை இணைத்ததன் மூலம் இந்த சிக்கல் உருவானது. பீட்டா என்கிற ஒரு அமைப்பு தவறான தரவுகளை கொடுத்து இதற்கு 2014 தடை வாங்கியிருக்கிறது. இவற்றை மத்திய அரசு உரிய வகையில் பரிசீலனை செய்யாமல் சட்ட சிக்கலை காரணம் காட்டி அலட்சியப்படுத்தி வருவது கண்டனத்திற்குரியது. உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஏறுதழுவுதல் என்னும் அந்த விளையாட்டை நடத்துவதற்கு தமிழக மக்களை அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம்.